வணக்கம் மக்களே. தமிழக அரசியல்ல சினிமா பிரபலங்களோட வருகை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில இப்போ முன்னணி நடிகை த்ரிஷா அவங்கள அரசியலுக்கு வரவேற்று ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் கடந்த 20 வருடத்திற்கு மேல முன்னணி நடிகையா வலம் வர த்ரிஷா அரசியலுக்கு வரணும்னு வலியுறுத்தி மதுரையில பல்வேறு பகுதிகளில் அவங்களோட நற்பணி மன்றம் சார்பா போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர்ல அன்பு அக்கா த்ரிஷா அவங்களுக்கு வரவேற்பு, மீனாட்சி தாயோட ஆசீர்வாதத்துல நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு. தமிழகத்துல த்ரிஷா அவங்க அரசால அங்கீகரிக்கப்பட்ட முதல் நற்பணி மன்றம் மதுரையில தான் இருக்கிறதாவும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிகர் ராகவா லாரன்ஸ், தனுஷ், சூர்யானு பல பேரோட பெயர்கள் இதோட இணைச்சு பேசினாங்க. இதுல த்ரிஷாவோட அரசியல் வருகை பத்தின செய்திகள் ஒன்றும் புதிய விஷயம் இல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே த்ரிஷா அரசியலுக்கு வருவாங்க, தமிழக வெற்றி கழகத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இணைய போறாங்கன்னு கூட செய்திகள் வந்துச்சு. குறிப்பா விஜய் அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு த்ரிஷா பதிவிட்ட ஒரு போஸ்ட் மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அப்போ கூட சில வருடங்களுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வருவேன்னு விளையாட்டா பேசின வீடியோவை சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. த்ரிஷாவுக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார ரொம்ப பிடிக்கும்னு ஒரு நேர்காணல்ல அவங்களே வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் வச்சு ஒருவேளை எதிர்கட்சி தலைவரா த்ரிஷா வரப்போறாங்களா அல்லது விஜயோட கட்சியில அவங்களுக்கு ஏதோ முக்கிய தொகுதி பொறுப்பு கொடுக்கப்படும்னு பல வதந்திகள் பரவிக்கிட்டு இருந்துச்சு. சரி, இந்த வதந்திகளுக்கும் போஸ்டர்களுக்கும் த்ரிஷா என்ன பதில் சொல்லிருக்காங்க? உண்மையிலேயே த்ரிஷா இப்ப வரைக்கும் அரசியலுக்கு வர்றத பத்தி எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவங்க கொடுக்கல. சமீபத்துல கூட தன்னை பத்தி வார வதந்திகள் பற்றி பேசும்போது த்ரிஷா என்ன சொல்லிருந்தாங்கன்னா, என்ன பத்தி வார காசிப் மற்றும் செய்திகளை பார்த்தா கொஞ்ச நேரம் நானே படிச்சு சிரிச்சு விட்டுருவேன், இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு கவலைப்பட மாட்டேன், அடுத்த வேலையை பார்க்க போயிருவேன் அப்படின்னு ரொம்ப கெஷுவலா சொல்லியிருந்தாங்க. தற்போது மதுரையில ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்கள் மீண்டும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ரசிகர்கள் மற்றும் நற்பணி மன்றத்தினர் ஆசைப்படுற மாதிரி த்ரிஷா உண்மையிலேயே அரசியலுக்கு வருவாங்களா, இல்ல வழக்கம் போல இதையும் ஒரு வதந்தியா கடந்து போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். த்ரிஷாவோட இந்த அரசியல் வருகை போஸ்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.